அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். இங்கு வருகை தந்திருக்கும் திரு வேலுச்சாமி ஐயா அவர்களுக்கும் என் பாசமிகு குரு திருமதி எம்பி வினோதினி மேடம் அவர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு குரு பகவான். குரு பகவான் இந்திரலோகத்தில் தேவர்களுக்கெல்லாம் ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு பிரகஸ்பதியாக இருக்கிறார். நவகிரக நாயகனில் குரு பகவான் இருக்கிறார். குரு பகவான் தனக்காரகனாகவும் புத்திகாரகனாகவும் இவர் தனது தனுஷு வீட்டில் தனுஷு மீனம் ராசியில் ஆட்சி வீடாகவும் கடக ராசியில் உச்சம் பெற்றும் மகர ராசியில் நீச்சம் பெற்றும் இருக்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழிக்கேற்ப நல்ல வேலை, திருமணம், உயர் பதவி போன்ற சுபகாரியங்கள் தடையின்றி நடப்பதற்கு குரு அருள் புரிவார். இப்போ 12 லக்னத்திலையும் ஒவ்வொரு பாவகத்திலையும் அவர் குரு நின்ற இடத்தை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லக்னத்தில் குரு இருந்தால் திக்பலம் அடைவார். சாத்விக குணம் இருக்கும். சமூக அந்தஸ்து, ஆன்மீக நாட்டத்தில் இருப்பாங்க. இவங்களுக்கு பாரம்பரிய சிந்தனை இருக்கும். பெயர் பெற்ற குடும்பமாக இருப்பாங்க. இப்போ 2ஆம் இடத்துல குரு இருக்காரு அப்படின்னா குரு தனக்காரகனாகவும் தனபாகத்தில் சிறப்பாக இருப்பது சிறப்பு. வாக்கு பலிதம் இவங்களுக்கு இருக்கும். பணப்புழக்கம், நல்ல மனைவி இதெல்லாமே அமையும். இப்போ 3ஆம் இடத்துல குரு இருக்காரு அப்படின்னா சுய முன்னேற்றம், இளைய சகோதர சகோதரி அவங்க சிறப்பாக இருப்பாங்க. பயணம், இடமாற்றம் அந்த மாதிரி இருக்கும். 4ஆம் இடத்துல குரு நின்று பார்க்குறாரு அப்படின்னா தாயார் மூலமாக அவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும். இடம், வீடு, மண் மூலமாக வருமான ஆதாயம் கிடைக்கும். தாயாருக்கு பரிபூர்ண ஆயுள் விருத்தி கிடைக்கும். 5ஆம் இடத்துல குரு தனித்திருந்து பார்க்கும்போது காரகபாவ நாஸ்தி ஏற்படும். 6ஆம் இடத்தில் கடன் ஏற்படும். எதிரி, நோய், குழந்தை பிறப்பு தடை இதெல்லாமே அவங்களுக்கு இருக்கும். தனித்த குரு திருமண தடையை ஏற்படுத்துவார். 7ஆம் வீட்டிலேருந்து பார்க்கும்போது அவர் திருமண தடையை ஏற்படுத்துவார். காலதாமதமான திருமணமாக இருந்தாலும் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 8ஆம் இடத்துல குரு பகவான் பொருளாதார அவமானம், குழந்தைகளால் அவமானம், ஏன்னா அது ஒரு மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறனால அவங்களுக்கு அந்த அவமானங்கள் எல்லாம் ஏற்படுத்துவார். 9ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தை ஸ்தானம். ஸோ தந்தை மூலமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும். குலதெய்வ ஆசை உண்டு. முன்னோர் வழி சொத்தில் அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கும். 10ஆம் இடத்தில் குரு இருந்து பார்க்கும்போது பதவி பறி போகும். ஆனால் தொழில் மாற்றம் ஏற்படும். 11ஆம் இடத்தில் பொருளாதாரத்தின் மேல் ஆசைப்படுவாங்க. மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்க நல்லா சிறப்பாக இருப்பாங்க. 12ல் குரு இருக்காரு அப்படின்னா அது விரயஸ்தானம். ஸோ அவங்களுக்கு சுபவிரயம் அதிகமாக இருக்கும். நல்லது கெட்டது எல்லாமே அதில் நடக்கும். அப்பாவோட சொத்தில் ஏதாவது ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும். 12ஆம் இடத்துல குரு இருக்காருன்னா அவங்களுக்கு மறுபிறவிங்கிறதே கிடையாது. ஆறு, 8, 12 மறைவு ஸ்தானத்தில் குரு இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க ராஜயோகமாக இருப்பாங்க. குரு தோஷம் இருக்கிறவங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது அவங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். இப்போ இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பளித்த திருமதி எம்பி வினோதினி மேடம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க மென்மேலும் வளர என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.